Daily. Taste the Daily. சாம்சங் தொழிற்சாலையில் உற்பத்தி பணியிடத்தில் உற்பத்தியை தடுக்கும் நோக்கில் தொழிற்சாலை விதிகளை மீறியதாக 14 ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்து நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் சாம்சங் தொழிற்சாலையில் 3 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்தது தொடர்பாக கடந்த 13 நாட்களாக தொழிற்சாலை வளாகத்தில் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று காலையில் குளிர்சாதன பெட்டி தயாரிக்கும் பணியிடத்தில் ஆலை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் இருந்த தொழிலாளர்கள் உள்ளே சென்று சட்டவிரோதமாக பொருட்கள் உற்பத்தி செய்வதாக கூறி அப்பகுதியில் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து தொழிற்சாலை நிர்வாகம் உற்பத்தி பிரிவு அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட 14 நபர்களை தற்போது பணியிடை நீக்கம் செய்து நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சார்பு ஆய்வாளர் என கூறி போலி சீருடையில் சென்று பெண்ணிடம் 3 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கி ஏமாற்றிய பெண் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே தேவாரம் லட்சுமி நாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வித்யா. இவர் தனது உறவினரான திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரி என்ற பெண் மற்றும் அவருடன் ஒருவரை வீட்டிற்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அழைத்து வந்துள்ளார். பின்பு பரமேஸ்வரி என்னுடன் வந்திருப்பவர் பெயர் ராஜதுரை என்றும் இவர் சென்னையில் காவல் சார்பு ஆய்வாளராக இருப்பதாகவும் தற்போது சென்னையிலிருந்து வீட்டை காலி செய்து வர வேண்டும் என்று கூறி காவலர் சீருடையில் வித்யாவிடம் 3 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளனர். பின்னர் பணத்தை பெற்றுக்கொண்ட இருவரும் பணத்தை திருப்பி தராமல் பெங்களூருவில் தலைமறைவாக இருந்து மீண்டும் கொடைக்கானலுக்கு வந்து தங்கி இருந்துள்ளனர். பின்பு இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் போலீசாரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து கொடைக்கானலில் தங்கியிருந்த 2 தேவாரம் போலீசார் கைது செய்தனர். தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை 40 லட்சம் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில மாநாடு வருகின்ற மே 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக குமரி மேற்கு மாவட்ட மாநாடு புதுக்கடை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக மாநாட்டில் பங்கு பெற வருகை தந்த மாநில தலைவர் விக்ரமராஜாவுக்கு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா, தமிழகத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் 40 லட்சம் பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், மாணவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பிரெஞ்சு, இந்தி, ஆங்கிலம் உள்ளிட்ட விருப்ப மொழிகளை தேர்ந்தெடுத்து படித்துக் கொள்ளலாம் என்றும் எதையும் வலுக்கட்டாயமாக திணிக்க கூடாது என்றும் தெரிவித்தார். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கனிவான பார்வைக்கு இன்று தமிழகத்தில் உள்ள பள்ளி மாணவிகள் 40 லட்சம் குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அதற்கு இந்த அரசுக்கு சேர வேண்டிய தொகை கட்டாயமாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கனிவோடு தர வேண்டும் என்பதை பேரவை வலியுறுத்துகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்று ஒருங்கிணைந்த நாடு நமது நாடு, சகோதரத்துவம் உள்ள நாடு. ஆகிய பொருளாதாரத்தை நெருக்கடி கொடுத்து மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பாதிப்பில்லாத வகையில் மத்திய அரசு பார்த்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு மத்திய அரசிடத்திலே இருக்கிறது. கோவை பொள்ளாச்சியை அடுத்த வேட்டைக்காரன் புதூர் பகுதியில் உள்ள அழுக்குசாமி சித்தர் கோவிலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து அழுக்குசாமி சித்தருக்கு பூப்பழம் வைத்து மாலை அணிவித்து சிவபுராணம் பாடி சித்தருக்கு தீபாராதனை செய்து வழிபாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் எலுமிச்சம்பழம் வழங்கி மகிழ்ந்தார். தூத்துக்குடியில் பகுஜன் திராவிட கட்சி சார்பாக ஜீவன் சிங் தலைமையில் பெரியார் கன்சிராம் தத்துவம் பரப்புரை முகாம் நடைபெற்றது. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், டெல்லி, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெரியாரின் கொள்கையை கற்றுக்கொள்ள தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய பகுஜன் திராவிட கட்சியின் ஜீவன் சிங், பெரியாருடைய கொள்கைகளை வைத்து வட இந்தியாவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என தெரிவித்தார். தமிழகத்தில் இந்திக்கு எதிராக பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வட இந்தியாவிலிருந்து இந்தியை மட்டுமே பேசக்கூடிய நபர்கள் இங்கு
பெரியாருடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு ஒரு பார்ப்பனிய தத்துவத்தைக்கு எதிராக வட இந்தியாவில் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக பெரியாரிய கருத்தை, கன்ஷிராமிய கருத்தை இங்கு உள்வாங்குவதற்காக, படிப்பதற்காக சுமார் 30 நபர்கள், 30 இளைஞர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.